அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் மிகவும் மிகவும் கடைசி காலம். ஆக கடைசி காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால் மனிதர்கள் எப்படியெல்லாம் வாழ்வார்கள் என்று ஒரு பெரிய லிஸ்டே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த கடைசி நாட்களிலே உலக ஜனங்களை விட்டு நாம் பிரிந்து வந்து அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேர் பிரிக்கப்பட்ட ஜனங்களாக, விசேஷித்த ஜனங்களாக, தேவ ஜனங்களாக, பரிசுத்த ஜனங்களாக, இயேசுவின் இரத்தத்திலே விலை கொடுத்து வாங்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக, தேவனுக்கு சொந்த ஜனமாக, இயேசுவோடு சேர்ந்து இயேசுவுக்காக வாழ்கிற பிள்ளைகளாக தேவன் நம்மை மாற்றி உருவாக்கி உருவேற்படுத்தி தம்முடைய சாயலுக்கு ஒப்பாக, தம்முடைய வல்லமைக்கு ஒப்பாக, தம்முடைய உருவத்திற்கு ஒப்பாக உங்களை என்னையும் அவர் மாற்றப் போகிறார். இதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டியதா இருக்கிறது. ஆகவேதான் ஒவ்வொரு வாரமும் ஓடி வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்டு பலனடைந்து, புத்தி அடைந்து, பரிசுத்தம் அடைந்து, தேவனோடு நெருங்கின தேவ பிள்ளைகளாக வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தருடைய வேதத்திலிருந்துதான் புறப்பட வேண்டும் என்று நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்காகவே கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்கள் கேட்டாலும் ஸ்தோத்திரம், நீங்கள் கேட்கவில்லை என்றாலும் ஸ்தோத்திரம். ஆனால் சொல்ல வேண்டியது என் கடமை. நான் சொல்லுகிறேன். இயேசு சொல்லும்போது காதுள்ளவன் எவனோ கேட்க கடவன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று 7 சபைகளுக்கும் 7 முறை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலம். தேவன் யாரையும் கட்டாயப்படுத்தி தமது ராஜ்யத்துக்குள்ளே அவர் இழுத்து கொண்டு வருகிறவர் அல்ல. தம்மிடத்தில் அன்புக்குறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி விட்டார். தமது ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி விட்டார். சும்மா அல்ல, சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்த, தன் இரத்தத்தை கொடுத்த அந்த விலையேறப்பட்ட பரிசுத்த மாசற்ற குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நம்மை கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். அல்லேலூயா. சோ ரத்தம் கொடுத்து நம்மை வாங்கி இருக்கிறார். ஆக அந்த ரத்தம் எப்படிப்பட்டது? விலையேறப்பட்ட ரத்தம். எல்லாவற்றுக்கும் வசனம் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள், நீங்கள் புண்ணியம் செய்தவர்கள். அல்லேலூயா. ஏனென்றால் நாம் பாக்கியவான்களாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம், பாக்கியம். பாவத்தை வெறுத்து பரிசுத்த வாழ்க்கை வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆக அவருடைய ராஜ்யம் பரிசுத்த ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் நானும் அவரோடு பிரவேசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த உலகத்திலே நம்மை போல மனுஷனாக வந்து உலாவின நாட்களிலே நமக்கு நல்ல அருமையான உபதேசங்களை நமக்கு கொடுத்து அவர் நம்மை விட்டு போயிருக்கிறார்.
ஆக இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் இயேசுவால் கொடுக்கப்பட்ட உபதேசங்கள். இந்த உபதேசத்தை நாம் கை கொண்டு நாம் நடந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென், அல்லேலூயா. ஆகவேதான் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்க வேண்டும் என்று இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்தார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாருக்கும் இந்த சுவிசேஷத்தை அறிவியுங்கள். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்றார். இன்னைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. சிலர் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், சிலர் இன்னொரு முறை பார்க்கலாம் என்று சொல்கிறார்கள். ஒரு சிலர் உங்களுக்கு வேற வேலை வெட்டியில அடித்து துரத்துகிறார்கள். என்ற போதிலும் சொல்ல வேண்டிய கடமை நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். அது என்மேல் விழுந்த கடமை. நான் சொல்லாமல் போனால், சுவிசேஷத்தை நான் அறிவிக்காமல் போனால் எனக்கு ஆமா. ஆகவே கடைசி நாட்களில் நாம் விழிப்புள்ளவர்களாக இருப்போம். ஆமென், அல்லேலூயா. வாசிக்கலாம் மத்தேயு சுவிசேஷம், மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனமும் 7வது வசனமும் வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம். கொஞ்சம் சத்தமா வாசிங்கம்மா. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது என்றும். அவர்கள் இருதயம் தூரமாய் விலகி இருக்கிறது என்றும். மனுஷருடைய கற்பனைகளை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. முக்கியமான வசனம் இது. நாம் அறிய வேண்டிய வசனம். அறிந்து புரிந்து தெரிந்து கொண்டு மற்றவனுக்கு சொல்ல வேண்டிய வசனம் இது. இது இயேசுவின் உபதேசம், இயேசுவின் வசனம். இங்க என்ன சொன்னார்? வாய் மட்டும்தான் தோத்திரம் பண்ணுகிறது, வாய் மட்டும்தான் துதிக்கிறது, வாய் மட்டும்தான் ஆராதிக்கிறது. ஆனால் உள்ளமோ தூரமா இருக்கிறது. உதடுகளினால் மட்டும்தான் என்னை கனம் பண்ணுகிறார்கள், இருதயமோ ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான பக்தர்களே, விசுவாசிகளே, நல்லவர்களே, அழைக்கப்பட்டவர்களே, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களே, நம்முடைய உள்ளத்தோடு நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டும். உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேச வேண்டும். இங்க ஆண்டவர் பிரிக்கிறார். உதடு தாயா துதிக்குது, உள்ளம் எனக்கு தூரமா இருக்குது. நம்முடைய பக்தி எப்படி இருக்குது? கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். நாம் பக்தி உள்ளவர்கள் தான், பக்தி உள்ளவர்கள் தான். பக்திக்கு ஏற்ற உடைகளை நாம் உடுக்கின்றோம், பக்திக்கு ஏற்றபடி நாம் நம்மை அலங்கரித்துக் கொள்கிறோம். அன்னகையை கட்டுவதோ, வெள்ளை புடவை உடுத்துவதோ, அல்லது காவி உடை உடுத்துவதோ, அல்லது தாடி வளர்ப்பதோ, அல்லது முடி வளர்ப்பதோ, அல்லது ஏதேதோ சொல்லிக்கொண்டே போகலாம். அது உங்களுக்கே நல்லா தெரியும். அல்லேலூயா. உதடுதான் துதிக்குது, உதடுதான் ஆராதிக்குது, உதடுதான் தோத்திரம் பண்ணது. ஆனா உள்ள எங்க இருக்கு? பணத்தின் மேலும், ஆஸ்திகள் மேலும், சொத்தின் மேலும், சுதந்திரத்தின் மேலும், விபச்சாரத்திலும், வேசித்தனத்திலும், அசுத்தங்களிலும், காம விகாரங்களிலும் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். அதே மார்க் 7:21 படிங்க. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். மனுஷனை தீட்டுப்படுத்தும். அது மனுஷனுடைய வாயிலிருந்து வருகிற துதியும் ஸ்தோத்திரமும் ஆண்டவரை பிரியப்படுத்தார். உள்ளத்திலிருந்து வருகிற துதியும் ஆராதனையும் தான் ஆண்டவரை பிரியப்படுத்தக்கூடிய ஆராதனை. அப்போ மனுஷனுடைய உள்ளத்திலிருந்து என்னெல்லாம் இருக்குதான்?
இப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து உள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், ஒவ்வொருத்தையும் நான் சொல்வதற்கு நேரம் இல்லை, வாஸ்து விட்டு போகிறேன் வசனத்தை மாத்திரம். பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், துர்லாசைகளும், துஷ்டதனங்களும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்களாக இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அப்ப உள்ளமும் எனக்கு தூரமா இருக்குது ஆண்டு சொல்றார். மனுஷனுடைய உள்ளம் தெய்வத்துக்கு தூரமா இருக்கிறது. அன்பானவர்களே, இயேசு சொல்லி கொடுத்த காரியம் என்ன தெரியுமா? வாசிங்க 7வது வசனம். மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து, இன்னைக்கு எவ்வளோ மக்கள் போதிக்கிறார்கள் இல்லையா? எத்தனையோ சாமியார்கள் போதிக்கிறார்கள், எத்தனையோ பாஸ்டர்கள் போதிக்கிறார்கள், எத்தனையோ குருக்கள் போதிக்கிறார்கள். ஆமா, அவைகளெல்லாம் என்னவா? இயேசு சொன்னார், மனுஷனுடைய கற்பனைகள், மனுஷனுடைய கற்பனையிலே என்ன கதை வருதோ, கற்பனையிலே என்ன பாட்டு வருதோ, கற்பனையிலே என்னென்னதான் யோசிக்கிறோமோ அது எல்லாத்தையும் உபதேசங்களாய் போதித்து எனக்கு ஆராதனை செய்கிறார்கள், ஆனால் வீணாய் வேஸ்ட். நம்முடைய ஆராதனை வேஸ்ட் ஆகக்கூடாது, நம்முடைய நேரம் வேஸ்ட் ஆகக்கூடாது, நம்முடைய கொடுத்தல் வேஸ்ட் ஆகக்கூடாது. ஆண்டவருக்கு என்று நாம் செலவிட பண்ணுகிற ஒவ்வொரு நேரத்தையும், ஒவ்வொரு பிரயாசத்தையும், ஒவ்வொரு கிரியைகளையும், ஒவ்வொரு கர்த்தருக்காக நாம் எடுத்துக்கொள்கிற அன்புள்ள பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கனம் பண்ணுவார். அதற்கேற்ற பலனை கர்த்தர் நச்சு நமக்கு தருவார். ஆமென். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? ஐயோ, ஆராதனை செய்கிறார்கள், அது வீணான ஆராதனையா இருக்குது அப்படின்னு ஆண்டவர் வருத்தப்படுறார். ஏன்? அது தேவ கற்பனை அல்ல, அது மனுஷ கற்பனை. நல்ல கவனிங்க, தேவ கற்பனை அல்ல, அது மனுஷ கற்பனை, கட்டளை. அப்ப நமக்கு தேவ கட்டளை முக்கியமா, மனுஷனுடைய கட்டளை முக்கியமா? சத்தமா சொல்லுங்க. அதுதான் இந்த 10 கட்டளை. அல்லேலூயா. இல்ல, அருமையா சொல்லுச்சு 10 கட்டளைகளை. நம்முடைய ஒவ்வொருடைய இருதயத்திலையும் அது எழுதப்படணும். ஆமென், ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? அல்லேலூயா. ஆக இந்த 10 கட்டளைகளையும் நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் மனப்பாடம் செய்து விட்டீர்கள்? கரங்களை பார்க்கலாம். பரவாயில்லை, வெரி குட். 10 கட்டளை மனப்பாடம் செய்தவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள், மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். இருதயமாகிய பலகையிலே அதை எழுதி கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஏனென்றால் அந்த கட்டளைகள் தான் நம்மை மாற்றக்கூடியது, அந்த கட்டளைகள் தான் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியது. ஆகவே இந்த கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அடுத்த வசனம் படிங்க. குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறான். நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு, அண்டர்லைன் பண்ணீங்க, இந்த 10 கட்டளைகளையும் ஜனங்கள் தள்ளிவிட்டார்கள். முதல் கட்டளை என்ன? ஒரே தெய்வம் என்ற கொள்கை, ஒரே தெய்வம் என்ற கட்டளை. ஆனால் இன்றைக்கு என்ன பார்க்கிறோம்? பல தெய்வங்கள் பார்க்கிறோம், பல தெய்வங்கள். யார் யாருக்கு என்னென்ன கற்பனையிலே தோன்றுகிறதோ அதை எல்லாவற்றும் தெய்வம் என்று, ஆமா, கற்சிலைகளிலே, பெயிண்டிங்ஸ்ல, மற்ற மரத்தினாலோ பொன்னினாலோ வெள்ளினாலோ செம்பினாலோ உருவமைத்து கற்பனைகளிலே தெய்வத்துக்கு உருவம் கொடுத்து வழிபடுகிறார்கள்.
ஆக சொல்லிட்டு சொல்றாங்க எல்லா தெய்வமும் ஒண்ணுதான். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? ஒரே தெய்வம், எல்லாருக்கும் ஒரே தெய்வம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? எல்லாமே ஒண்ணுதான் சொல்றாங்க. அது மனுஷனுடைய காரியம். அல்லேலூயா. ஆக தெய்வ காரியத்தை, தெய்வ கட்டளையை அவர்கள் தள்ளிவிட்டு மனுஷனுடைய பாரம்பரியத்தை கைக்கொண்டு வருகிறவர்களாய், மனுஷனுடைய கட்டளைகளையும் மனுஷனுடைய பாரம்பரியங்களையும், எங்க அப்பா செஞ்சாரு, தாத்தா செஞ்சாரு, மூதாதைகள் செஞ்சாங்க, அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க 1000 வருஷத்துக்கு முன்னால, 2000 வருஷத்துக்கு முன்னால எகிப்து தேசத்துல. அந்த எகிப்து தேசத்தின் பாரம்பரியங்கள் உலகம் முழுசுக்கும் பரவி இருந்துச்சு. ஆக தேவன் அதை விரும்புவதில்லை. கர்த்தருடைய கற்பனைகளை தள்ளிவிட்டு மனுஷனுடைய பாரம்பரியங்களை கை கொண்டு வருகிறவர்களாய் சும்மா மேலோட்டமா ஆச்சாரங்கள், இதை கழுவணும், அது கழுவணும், அது சுத்தம் பண்ணும், இது சுத்தம் பண்ணும், இப்படி எல்லாம் போட்டு கழுவுகிறீர்கள். மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள், சடங்குகளையும் ஆச்சாரங்களையும் பாரம்பரியங்களையும் அனுசரித்து வருகிறீர்களே, அது வீணான ஆராதனையா இருக்கிறதே. இயேசு கடிந்து கொண்டார். இது இயேசுவின் உபதேசம். அல்லேலூயா. இயேசுவின் உபதேசத்தை நாம் கேட்க வேண்டுமா வேண்டாமா? ஆமென். இயேசு நம்மை சரியான விதத்துல நம்மை கைட் பண்ணுவார். நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார். நல்ல மேய்ப்பன். அவருடைய சத்தம் நமக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறது. மேய்ப்பனுடைய குரலை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் எல்லாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 31வது வசனத்தை படிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 31 8ஆம் அதிகாரம் 31வது வசனம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். மெய்யாகவே எனக்கு. அப்போ ஆண்டவருக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும்? மெய்யான சீசர்களாய் இருக்க வேண்டும், பொய்யான சீசர்களாய் அல்ல. கிறிஸ்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை அழைக்கவில்லை. சீசர்களாய் இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் நம்மை அழைத்தார். ஆமென். அல்லேலூயா. இயேசுவை சொல்கிற எல்லாருமே சீசர்கள் அல்ல. ஆனா மெய்யான சீசர்களாய் இருக்க வேண்டும். கூடவே இருந்தான் யூதாஸ், அவனும் சீசன் தான். 30 வெள்ளி காசுக்கு ஆசைப்பட்டு இயேசுவை காட்டி கொடுத்தான். அவனும் சீசன் தான். ஆகவே இந்த கடைசி நாட்களில் நிறைய சீசர்கள், நூதனமான சீசர்கள் எழுந்து விட்டார்கள். நாம் உஷாரா இருக்கணும். அல்லேலூயா. அதான் இயேசு சொன்னார், என் உபதேசத்துல நீங்கள் நிலைத்திருந்தால் மெய்யாகவே எனக்கு சீசராக இருப்பீர்கள். அப்ப இது கிறிஸ்துவின் உபதேசம் தானே? ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். பாரம்பரியங்கள் சடங்காச்சாரங்களில் அல்ல. அவைகள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். அவருடைய கட்டளைகளை நாம் தள்ளிவிடக் கூடாது. இந்த 10 கட்டளையும் தள்ளிவிட கூடாது. ஒரே தெய்வம், அவருடைய நாமத்தை ஆராதனை செய்ய வேண்டும். வானத்திற்கே பூமியின் மேலே இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இது தேவ கட்டளை. ஆனால் மனுஷன் என்ன செய்துட்டான்? பல பெயர்களை வைத்து, கொஞ்சம் புளித்த மாவை கரைத்து விட்டான். எல்லா மாவும் புளித்து கொண்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆக சதுசேயர் பரிசேயர் ஆகிய இவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று இயேசு நமக்கு எச்சரிப்பு கொடுத்தார். ஆகவே நாம் தெளிவா இருக்க வேண்டும். ஆமென். வாசிக்கலாம்.
யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை படிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 16-17. 19:35. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதா இராமல், என் உபதேசம், பாருங்க இயேசு சொல்றாரு, என்னுடைய உபதேசம் அது என்னுடைய உபதேசம் அல்ல, என்னை அனுப்பினவருடையதா இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென், ஆமென். அப்ப இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினவர் யார்? அந்த பிதா, அந்த மெய்யான தெய்வம், அந்த ஒரே தெய்வம், வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவர். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. அல்லேலூயா. சோ தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவிக்கப்பட்ட கட்டளை இது, உபதேசம் இது. ஆக இயேசு அதை டெக்ளேர் பண்றாரு, இது என்னுடைய உபதேசம் அல்ல, என்னை அனுப்பினவருடைய உபதேசம். அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ, அண்டர்லைன் பண்ணிக்கங்க, தேவ சித்தம் செய்வதற்கு யார் யாருக்கெல்லாம் மனசு இருக்குதோ, அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, யாரு எதை உபதேசம் பண்ணாலும் இவங்க சுயமாய் பேசுறாங்களா அல்லது தேவனால் அனுப்பப்பட்டு தேவனுடையதை பேசுறாங்களா அப்படின்றத அறிந்து கொள்வான். யார் அறிந்து கொள்வான்? மனதுள்ளவன், தேவ சித்தத்தின்படி செய்ய மனம் உள்ளவன். உங்களுக்கு மனசு இருக்கா? தேவ சித்தம் செய்ய உங்களுக்கு மனசு இருக்கா? தேவ சித்தம் செய்ய உங்களுக்கு மனசு இருக்கா? நீங்கெல்லாம் சித்தர்கள். அல்லேலூயா. தேவ சித்தம் செய்ய மனதுள்ளவர்கள் தான் உண்மையான சித்தர்கள். சித்தம் செய்கிறவர்களுக்கு தான் சித்தர்கள் என்று பெயர். அல்லேலூயா. அத நம்ம தேவ சித்தம் செய்கிறவர்கள். ஆமென், ஆமென். தேவ சித்தம் செய்பவர்கள் தானே? அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் தேவ சித்தம் செய்ய விரும்புகிறீர்களா? சித்தர்கள் ஆக விரும்புகிறீர்களா? அல்லேலூயா. இயேசுவானவர் தேவ சித்தம் செய்ய வந்தவர். ஆமென், அல்லேலூயா. ஆகவே இயேசுவை நாம் பின்பற்றுகிற உண்மை உள்ள மெய்யான சீஷர்களா இருப்பீர்களா? அல்லேலூயா. அது யோவான் சுவிசேஷம் 2 யோவான் 9வது வசனம். 19:30. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல், கவனியுங்கள், கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்து இராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. அப்போ கிறிஸ்து நமக்கு கொடுத்த கட்டளைகள் 10 கட்டளைகள், இன்னும் நிறைய சில கட்டளைகள் நியாயங்கள் இருக்கு. கட்டளைகள் வேற, நியாயங்கள் வேற. ஆனாலும் நியாயங்களும் கட்டளைகளிலே சேர்ந்து விடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இயேசுவின் உபதேசத்தில் நிலைத்து இராமல் மிஞ்சி நடக்கிறவன். சோ உபதேசத்திற்கு குறைவாகவும் நடக்கக்கூடாது, உபதேசத்திற்கு மிஞ்சியும் நடக்கக்கூடாது. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நடக்க வேணும். வலதுபுறமும் சாயக்கூடாது, இடதுபுறமும் சாயக்கூடாது. அந்த நீதியின் பாதையிலே கிறிஸ்துவின் உபதேசத்திலே நாம் நடக்க வேண்டியதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? உற்சாகமா இருக்கீங்களா? அதெல்லாம் இயேசு மட்டும் தூக்கம் வருதோ? விழிப்பாயிருங்கள், உற்சாகமாயிருங்கள். ஆமென், ஆமென் சொல்லுங்க, வாய் திறந்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மீறி நடக்கிறவன் தேவனை உடையவன் அல்ல. அப்போ கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். அல்லேலூயா, ஆமென். அப்போ யாரிடத்திலே பிதாவும் குமாரனும் யாரிடத்திலே வந்து வாசம் பண்ணுவார்கள்?
கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருக்கிறவனிடத்தில் கிறிஸ்துவின் உபதேசத்திலே ஆமா, அது யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை படிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம். பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் வசனத்தை, என் வார்த்தைகளை, என் கட்டளைகளை, என் உபதேசத்தை கை கொள்ளுவான். யார் யாரெல்லாம் என் உபதேசத்தை கை கொண்டு என் வழியிலே நடக்கிறார்களோ அவரிடத்திலே என் பிதா, that is love. அல்லேலூயா. தேவன் அன்பாய் இருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான். அப்ப யார் அன்பாய் இருக்கிறார்? யாரிடத்தில் தேவன் அன்பாய் இருக்கிறார் பாருங்கள். அன்பாய் இருப்பார், நானும் பிதாவும் நாங்கள் அவனிடத்திலே வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். ஆலயமே வேண்டாம், அவன் தான் எனக்கு ஆலயம், நான் தங்கும் வீடு, நான் தங்கும் ஆலயம். யார் தேவனுடைய ஆலயம்? அவருடைய உபதேசத்தை நிலைத்திருக்கிறவர்கள். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் நீங்க கை தட்டி இருக்கணும், அல்லேலூயா சொல்லி இருக்கணும். எவ்வளவு பெரிய தெய்வம், எவ்வளவு பெரிய தெய்வம். நம்மை அவருடைய ஆலயமாய் தெரிந்து கொண்டாரு. அவருடைய உபதேசத்தை நமக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம். எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம். பத்தொன்பது வாசிக்க. ஆகையால் அந்நியரும் பரதேசிகளுமாய் இல்லாமல் பரிசுத்தவான்களோடு. எத்தனை நகரத்தார்? எத்தனை நகரத்தார்? உலகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாரும் ஒரே நகரத்துக்கு போக போகிறார்கள். ஆகவே நம் எல்லாருக்குள்ளும் என்ன இருக்க வேண்டும்? ஆமா, ஒரே நகரத்தார் என்ற உணர்வு. ஒரே நகரத்தாரும் அப்போ ஒரே நகரத்தாரும் ஒரே வீட்டாருமா இருந்து, தெய்வத்தினுடைய வீடாய் நாம் இருந்து, அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரம். யாருடைய அஸ்திபாரம்? அப்போ அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் கிறிஸ்துவின் உபதேசத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணினார்கள். இப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய உபதேசத்தை அப்போஸ்தலர்கள் கையிலே, தீர்க்கதரிசிகள் கையிலே கொடுத்தார். அந்த அப்போஸ்தலர்களும் அந்த தீர்க்கதரிசிகளும் நமக்கு உபதேசங்களாய் கற்பித்து போயிருக்கிறார்கள். வாசிக்கலாம் 2ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். நாற்பதுல படிங்க. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி. என்னங்க இந்த சந்ததி? எப்படிப்பட்ட சந்ததி? ஏங்க ஒருவனுக்கு ஒருத்தி தான். ஆனா இந்த சந்ததி என்ன சொல்லுது? அப்படியே மாத்திக்கிச்சு. தப்பு இல்ல, இஷ்டத்துக்கும் வாழுங்க. கோர்ட்டே சொல்லிடுச்சு, விருப்பம் உள்ளவங்களோட நீங்க போய் வாழுங்க. இது மாறுபாடுள்ள சந்ததி தானே. பெண்கள் ஆமா, பார்த்தா ஒருத்தி பொண்ணு மாதிரி இருக்கும், அவ்வளவு பொண்ணுதான், அவன் ஆம்பளை ட்ரெஸ் போட்டு இருக்கா. நாடு எங்க போயிட்டு இருக்குது? யோசிக்கணும். மாறுபாடுள்ள சந்ததி நான் வாழ்ந்து கொடுக்கிற சந்ததி எப்படிப்பட்ட சந்ததி? ஆமா, இந்த சந்ததிகளை குறித்து நான் ஒரு பிரசங்கம் எடுத்து வச்சிருக்கேன். சோத்திரம். விபச்சார சந்ததின்னு வேதம் சொல்லுது.
மாறுபாடுள்ள சந்ததி. ஆமா, இந்த சந்ததியிலே கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக இந்த மாறுபாடாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சந்ததியில இருந்து விட்டு விலகி உங்களை காப்பாத்திக்குங்க, உங்களை காப்பாத்திக்குங்க. நீங்க தப்பிச்சுக்கிடுங்க. அந்த மாறுபாடுள்ள சந்ததியோடு கலக்காதீங்க. அவங்க செய்கிற பாவத்துக்கு உட்படாதீங்க. அவங்க போகிற இச்சைகளிலே மாட்டிக்காதீங்க. உலகம் போற போக்கிலே போகாதீங்க. உலகம் மாறுபாடுள்ள சந்ததியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, எச்சரிக்கையா இருக்கும். இருப்பீங்களா? அல்லேலூயா. மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். வார்த்தையை, உபதேசத்தை, அப்போஸ்தலருடைய உபதேசத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். 3000 பேர் ஒரே நாளிலே ரட்சிக்கப்பட்டு மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி, கரங்களை தட்டி அல்லேலூயா, மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி, மாறுபாடுள்ள சந்ததியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமா, நேற்று பார்த்தா அப்படி இருந்தான், இன்னைக்கு பார்த்தா இப்படி இருக்கிறான். பார்த்தீங்களா? எல்லாமே வேஷம், எல்லாமே மாயை. எங்க பார்த்தாலும் மாறுபாடுகள். அவைகளோடு நாம் சேராதபடி விலகிக் கொள்ள வேண்டும். நாம் தப்பிவிட்டுக் கொள்ளப்பட வேண்டும். அல்லேலூயா. வாசிங்க. சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அண்டர்லைன் பண்ணிக்கங்க. என்ன உபதேசம்? அப்ப அப்போஸ்தலர்களுக்கு யார் இந்த உபதேசத்தை கொடுத்தது? இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க சத்தமா, வாய் திறந்து சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவின் உபதேசம் இப்போ யார் கைக்கு வந்துருச்சு? ஆமா, அப்போஸ்தலர்கள் கைக்கு வந்துருச்சு. இதுதான் அப்போஸ்தலர் உபதேசம். அப்போஸ்தலருடைய உபதேசத்துல நாம் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி என்பவருடைய உபதேசத்தின் மேல், எபேசியர் 2, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி என்பவருடைய உபதேசத்தின் மேல், அஸ்திபாரத்தின் மேல் பில்டிங் பில்ட் பண்ணணும். எதுல? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி என்பவருடைய அஸ்திபாரமாகிய உபதேசத்தின் மேலே நாம் பில்ட் ஆகணும், கட்டப்படணும். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளையாய் இருந்து செயல்படுகிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கும் எனக்கும் மூளை. அல்லேலூயா. மூளை கல். டபுள் அர்த்தமா இருக்குது, பரவாயில்ல, நல்லதுதான். அவர் தான் நமக்கு மூளையாய் இருந்து செயல்படுகிறார், மூளை கல்லாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த மூளை கல்லை நாம் கண்களால் காண முடியாது. ஸ்தோத்திரம். ஆகவே தான் வேதம் சொல்லுது, காண்கிறவைகள் எல்லாம் அனித்தியமானவைகள், காணாதவைகளோ. அல்லேலூயா. ஆமென். அப்போ இந்த உபதேசம் கண்களினால் காண்கிற உபதேசம் அல்ல, காணாத உபதேசம், ஆனால் கை கொள்ள வேண்டிய உபதேசம். ஆமென். ஆகவேதான் இந்த கட்டளைகளை நாம் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் விலகி இருக்க வேண்டும், நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஆமென். வாசிக்க 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை படிக்கலாம். நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. இயேசுவோடு நீங்கள் நான் என்னவா இருக்கணுமா? என்னமா இருக்கணும்? ஃபெலோஷிப்பா இருக்கணும்.
இயேசுவோடு நாம் ஐக்கியமா இருக்கணும். அதற்காகத்தான் நமக்கு இது எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது 18வது வசனம் என்ன சொல்லுது? சிலுவையை பற்றிய உபதேசம். என்ன உபதேசம்? சிலுவையை பற்றிய உபதேசம். சோ கிறிஸ்துவின் உபதேசம், அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் உபதேசம். இங்கே அவர்களுடைய மூல உபதேசம் என்ன? சிலுவை. சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆமென். ரொம்ப அமைதியா இருக்கிறேன். நீங்க தூக்கம் வரதுக்கோ விழிப்பாருங்க, நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. பக்கத்துல யாரும் தூணா எழுப்பிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன உபதேசம்? சிலுவையை குறித்த உபதேசம். இந்த சிலுவையை குறித்த உபதேசம் ரெண்டு கூட்டத்தை சொல்றார். ரெண்டு கூட்டம் இருக்குது இந்த சிலுவை குறித்த உபதேசத்தை குறித்த. ஆமா, காரியம் ரெண்டு கூட்டம் இருக்கு. ஒரு கூட்டம் கெட்டு போகுது, ஒரு கூட்டம் ரசிக்கப்படுது. நம்ம கெட்டு போற கூட்டமா ரசிக்கப்படுற கூட்டமா? சத்தமா சொல்லுங்க. ரட்சிக்கப்படுகிற ரட்சிக்கப்படுகிற கூட்டத்துக்கு இந்த சிலுவை குறித்த உபதேசம் எப்படி இருக்குது? எப்படி காட்டணும்? சிலர் கையே தூக்கல. எப்படி காட்டணும்? தேவபலம். சொல்லுங்க, தேவபலம். மனுஷ பலம் அல்ல, பணபலம் அல்ல, தேவபலம். அல்லேலூயா, ஆமென், ஆமென். உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் எதை கொடுத்திருக்கிறார்? சிலுவை குறித்த உபதேசம் நமக்கு தேவ பலமாயிருக்கிறது. அல்லேலூயா. இந்த தேவ பலத்திலேதான் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம், பாடுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறோம். எல்லாத்துக்கும் தேவ பலம் தான். ஜெபிக்கிறோம், தைரியமாய் வாழ்கிறோம். எத்தனை பிரச்சனைகள், போராட்டம் எது வந்தாலும் சமாளித்துக் கொண்டிருக்கிறோம், சிரித்துக் கொண்டே இருக்கிறோம். எவ்வளவுதான் பாடு, கஷ்டங்கள், துன்பங்கள், போராட்டம் வந்தாலும் நாம் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருந்து கொண்டிருக்கிறோம். காரணம் தேவபலம். ஹல்லேலூயா, ஆமென். இந்த தேவ பலத்துக்காகத்தான் நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை நாம் பானம் பண்ணும் போது நமக்குள்ளே தேவபலம் வருகிறது. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு கூட்டம் இருக்குது, கெட்டு போகிற கூட்டம். அந்த கெட்டு போகிற கூட்டம் என்ன சொல்லுகிறது? இவங்கெல்லாம் பைத்தியக்காரங்க, ஏதோ தெருவில் நின்று கத்தின்னு இருக்கிறாரு, ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு. அல்லேலூயா. 23வது வசனம் பாருங்க. அல்லேலூயா. நாங்களோ சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் உபதேசம், அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்தார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ஆனா 22வது வசனம், யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. அப்போ யூதர்கள் கூட்டம் எதை கேட்கிறார்கள்? அடையாளத்தை கேட்கிறார்கள். ஆமா, நீங்க இயேசு சொல்றீங்கள, ஆமா, எதுக்கு அவரு சிலுவையிலிருந்து இறங்கி வர வேண்டியதானே? கேள்வி. இந்த அற்புதம் செஞ்சா நான் நம்புறேன், இந்த அடையாளம் செஞ்சா நான் நம்புறேன், இந்த மிரக்கல் நடந்துச்சுன்னா நான் நம்புறேன் அப்படின்னு நிறைய மக்கள் என்ன செய்றாங்க? அற்புதங்களுக்காகவும் அடையாளங்களுக்காகவும் ஆண்டவரிடத்திலே வருகிறார்கள். யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை
ஒரு கூட்டம் அடையாளத்தை தேடுது, ஒரு கூட்டம் ஞானத்தை தேடுதான் நினைச்சோம். சயின்டிபிக்கா, விஞ்ஞான ரீதியா ப்ரூவ் பண்ணுங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க. நிறைய ஞானிகள் உலகத்தில் இருக்கிறார்கள். ஆகவே தான் சொல்றாரு, ஞானி எங்கே, அதுல பாருங்க, ஞானி எங்கே, வேத பாரகர் எங்கே, வாசிங்க அந்த வசனத்தை. பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரிகள் எங்கே, உலகத்தின் ஞானத்தை தேவன் என்ன செஞ்சிட்டாரு. ஆகவே தான் அந்த பைத்தியங்களாம் சேர்ந்து நம்மள பைத்தியம் சொல்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப உலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கி விட்டார். எப்படி? சிலுவையை குறித்த உபதேசத்தை கொடுத்து எல்லாரையும் பைத்தியக்காரங்களாக்கிட்டாரு. அல்லேலூயா. ஆகவே ஜனங்கள் எல்லாரும் இப்ப எதை தான் தேடி வரணும்? சிலுவையை தேடி ஓடி வர வேண்டும். ஆமென். ஏனென்றால் அது தேவ பலமாயிருக்கிறது. அல்லேலூயா. சிலுவை சிந்திர ரத்தம் தேவ பலனாயிருக்கிறது. சகல பாவங்களை நீக்கி அதை சுத்திகரிக்கிறது. நம்மளை தேவனுக்கு உகந்தவளாய் நம்மை மாற்றுகிறது, நம்மை கழுவுகிறது, சிந்தனைகளை கழுவுகிறது, உள்ளத்தை கழுவுகிறது, நம்மை சுத்திகரிக்கிறது, நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. பாவத்திலிருந்து நம்மை வேர்விரித்து எடுக்கிறது, நம்மை தூய்மைப்படுத்துகிறது. ஆமென். அல்லேலூயா. நம்மை நீதிமான்களாக மாற்றுகிறது இயேசுவின் ரத்தம். விசுவாசிக்கிறீர்களா? ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே பைத்தியமாய் இருக்கிறது சிலுவை குறித்த உபதேசம், கெட்டு போவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. ஆகவே தான் நிறைய பைத்தியங்கள் எனக்கு எழும்பி விட்டது விதவிதமா. ஒரு பையன், நல்ல வாலிப பையன், பொங்கலை ட்ரெஸ் போட்டு நடந்து போறான். இவன் பைத்தியக்காரன் தானே? அவன் சொல்லுங்க, ஒண்ணு இல்ல சொல்லுங்க. இல்லையா? இருக்குதா இல்லையா உலகத்துல? இல்லையா? நிறைய இருக்குது. ஸ்தோத்திரம். வித்தியாசமான மக்கள், மாறுபாடு உள்ள சந்ததி, நிறைய பைத்தியங்கள் இருக்குது. ஆமா, சாராய பைத்தியம் இருக்குது, சினிமா பைத்தியம் இருக்குது, சீரியல் பைத்தியம் இருக்குது, ட்ரெஸ் பைத்தியம் இருக்குது, பண பைத்தியம் இருக்குது, மூக்குப்பொடி பைத்தியம் இருக்குது, இல்லையா? சிகரெட் பைத்தியம் இருக்குது. உலகத்துல நிறைய பைத்தியங்க சுத்தி இருக்குது. சோத்திரம். அந்த பைத்தியங்கள் நடுவில் நம்ம உலாவிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் பார்த்து ஐயோ. ஆனா அந்த பைத்தியங்கள் நம்மளை பார்த்து பைத்தியம் சொல்லுது. பைபிள் கைமா போகுது, எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணிட்டு இருக்குது, எப்ப பார்த்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்குது அப்படி சொல்லிட்டு. அல்லேலூயா. அது ஆண்டவர் இப்படி பிரிக்கிறாரு. நம்மள தேவன் பிரித்து எடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வேறு குறித்து அவருக்கென்று சொந்த ஜனமாய் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். ஆனால் உலக ஜனங்கள் அப்படி அல்ல. 10வது வசனத்தை படிங்க. அதுலயே 10வது வசனம். சகோதரரே, வாசிங்க. ஒரே காரியத்தை பேசவும், அண்டர்லைன் பண்ணிக்கங்க, பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனசு. அப்போ ஒரே காரியத்தை நம்ம பேசணுமா? நமக்குள்ள என்ன இருக்கணும்? ஏக மனசு. ஆமென். ஆமென். இப்ப நமக்குள்ள என்ன இருக்க கூடாது? சொல்லுங்க, என்ன இருக்க கூடாது? அப்ப நம்ம எல்லாருக்கும் ஏகம்னா என்ன? ஒரே பேச்சு, ஒரே மனசு. என்னதுங்க? ஒரே பேச்சு, ஒரே மனசு. அல்லேலூயா. எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உபதேசம் எழுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இத பேஸ் பண்ணிதான் ஒரே மொழி, ஒரே எலெக்ஷன் அப்படி கொண்டு வரான். பாத்தீங்களா? உங்களுக்கு மட்டும்தான் அது இருக்கணும், எனக்கும் இருக்குதுன்னு பிசாசு காட்டுறான் பாருங்க. ஆக உலகத்தை குறித்து நாம் எச்சரிக்கையா இருக்குவோம். நமக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது? பிரிவினைகள் இருக்கக்கூடாது. ஆனா உலகத்துக்குள்ளே எத்தனை பிரிவினைகள் இருக்குது?
சொல்லுங்க, எத்தனை பிரிவினைகள் இருக்கு? ஏகப்பட்ட பிரிவினைகள் இருக்குது. ஸ்தோத்திரம். ஒருத்த சண்டை, கட்சிகளுக்குள்ள பிரிவினை இல்லையா? ஆமா, மொழியில பிரிவினை, பாகத்துல பிரிவினை, குடும்பத்துல பிரிவினை, எங்க பார்த்தாலும் பிரிவினை 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 என்பது ஒரு மோசமான நோய், வியாதி. இந்த பிரிவினைக்கு மருந்தே இன்னும் கண்டுபிடிக்கப்பட இல்ல. பிரிவினைக்கு மருந்தே இல்ல. ஆமா, வாதத்துக்கு மருந்தே இல்ல. வாக்கு வாதம், அதுக்கு தொடர்ந்து படிங்க. ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று பாருங்க, சீர்பொருந்தி இருக்க வேண்டும். அப்போ உலகம் எப்படிப்பட்ட உலகம்? சீர்கெட்ட உலகம், பிரிவினை உள்ள உலகம், சீர்கெட்டு போன உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த பிரிவினைகள் ஆகிய உலகம் நமக்குள்ளே வந்துடக்கூடாது. சீர்குலைச்சல் என்ற இந்த வியாதி நமக்குள்ளே வந்துடக்கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று. என்னதுங்க உண்டு? அப்ப மேல பிரிவினை உண்டு, அப்புறம் சீர்குலைதல் உண்டு, வாக்குவாதம் உண்டு. பாருங்க, உலகத்துல இந்த காரியங்களில் எல்லாம் ஜனங்க பைத்தியமாய் சுத்திட்டு இருக்காங்க. பிரிவினைகளிலே பைத்தியம், சீர்கெட்டு போவதிலே ஆமா பைத்தியங்கள். இங்க வாக்குவாதங்களிலே ஆமா, அது என்ன டிபேட்டா? டிபேட்டா, ஆர்கியூமெண்ட். பாத்தீங்கன்னா என்ன ஒருத்த விட்டு கொடுக்கறதே கிடையாது. வாக்குவாதம், அது ஒரு பைத்தியம். அல்லேலூயா, அல்லேலூயா. தர்க்கங்கள், நீயா நானா, போட்டி, அப்படியே வாக்குவாதம் பண்ணி அப்படியே யார் நல்லா பேசுறா அப்படின்னு இல்லையா உலகத்துல இருக்குது. அது ஒரு வியாதி. அதுக்கு மருந்து இருக்குதா? இல்ல. இயேசு ஒருவரே மருந்தா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? சிலுவை ஒன்றே அதுக்கு மருந்தா இருக்குது. அப்போ பிரிவினைக்கு மருந்து இயேசு ஒருவரே, சீர்குலைச்சலுக்கு மருந்து இயேசு ஒருவரே, அப்புறம் வாக்குவாதங்களுக்கு மருந்து இயேசு ஒருவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் இன்னொன்னு இருக்குது பாருங்க, வாசிங்க. உண்டென்று 13வது வசனம் படிங்க. அல்ல கவனிங்க, கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? 11 படிங்க, 11 படிங்க. சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று உலோகியாரின் வீட்டாளர்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும். கவனிங்க, உலகத்திலே நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், கேபாவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் பிரிவினை. ஆமா, நாங்க இந்து, நாங்க முஸ்லிம்ஸ், நாங்க கிறிஸ்டியன்ஸ், நாங்க சரவணனை சேர்ந்தவன் என்றும், நாங்கள் முருகனை சேர்ந்தவன் என்றும், நாங்கள் அல்லாவை சேர்ந்தவர்கள் என்றும் இல்லையா? எவ்வளவு சொல்லிட்டே போல இல்லையா? ஆமா, ஒண்ணுதான். ஆனா அதுக்குள்ளேயே என்ன இருக்குது? நிறைய. அல்லேலூயா. நான் கறி சாப்பிடாதவங்க, நான் கறி சாப்பிடுறவங்க இருக்காங்களா இல்லையா? நாங்க இப்படி ஞாபகம் போடுறவங்க, நாங்க இப்படி ஞாபகம் பண்றவங்க, வித்தியாசம் இருக்குது இல்லையா? இருக்குதா இல்லையா? பிரிவினை இருக்குதா இல்லையா? இதெல்லாம் மனித கற்பனைகள். ஸ்தோத்திரம். ஆக உலகத்திலே பிரிவினை என்பது ஒரு ஆவி, அது பொல்லாத ஆவி, அது பிசாசு, அது பிசாசுடைய காரியங்கள். ஆக தேவன் நம்மை பிரிந்திருப்பதற்கு அல்ல, தேவனோடு நாம் ஐக்கியமாயிருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர்.
ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஓ glory, ஹalleluya. நாம் ஒன்றாக இணைய வேண்டும். ஏக சிந்தை, ஏக இருதயம், நமக்குள்ளே ஒரே ஆவி இருக்க வேணும். இது அப்போஸ்தலருடைய உபதேசம். ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? ஹalleluya, ஹalleluya. வாசிக்கலாம், பார்க்கலாம். இன்னும் சில வசனங்கள் வாசிங்க பார்க்கலாம். புரிந்திருக்கிறாரா? அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஏங்க உங்களுக்கு இவ்வளவு பிரிவினை இருக்குது? அவங்களா உங்களுக்காக சிலுவையில மரிச்சாங்க? சொல்லுங்க. இல்லையே. கிறிஸ்து ஒருவரே நமக்காக சிலுவையில மரித்தவர். ஆமென். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? நம்ம பதில் என்ன? பதில் என்ன? இல்லை. உற்சாகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஹalleluya, ஹalleluya. நமக்குள்ளே எந்த பிரிவினைகளும் இருக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம எல்லாம் ஒரே சிந்தை உள்ளவளா இருக்க வேணும். வாசிக்கலாமா? எரேமியா கிருஷ்ண புத்தகம் 32ஆம் அதிகாரம் 39 இருந்து படிங்க பார்க்கலாம். எரேமியா 32ஆம் அதிகாரம் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு அண்டர்லைன் பண்ணிக்கங்க. எத்தனை இருதயம்? ஒரே. சத்தமா சொல்லுங்க. ஒரே இருதயம். ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளை விட்டேன். அந்த 10 கட்டளைகளும் தான் ஒரே ஒரே இருதயம், ஒரே வழி. ஆகவே தான் அந்த ஒரே வழியை நம்முடைய இருதயத்தில் அவர் எழுதிக்கொள்ள சொல்கிறார். அல்லேலூயா, ஆமென். இருதயத்தில் எழுதிக் கொள்வோமா? அல்லேலூயா. அடுத்த வாரம் வரும்போது உங்க இருதயத்தில் எழுதி கொண்டு வாங்க. எது? கட்டளைகளை. அது 10 கட்டளையா இருந்தாலும் அது எல்லாம் ஒரே கட்டளை தான். அல்லேலூயா, ஆமென். ஏனென்றால் நமக்குள்ளே ஒரே இருதயம் இருக்கிறதுனாலே அந்த ஒரே வழியை நாம் இருதயத்தில் எழுதிக் கொள்கிறோம். ஆமென். நமக்கெல்லாம் எத்தனை இருதயம்? ஒரே இருதயம் இருக்க வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்குமா? அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த ஒரே சிந்தைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏக இருதயத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. நூரஜமா ஒரு பாட்டு எழுதினாங்க. விதவித கொள்கை இல்லை, பல பிரிவுள்ள பலகை இல்லை. விதவித கொள்கை இல்லை, பல பிரிவுள்ள பலகை இல்லை. ஒரே ஒரு குடும்பம், ஒரே ஒரு தலைவன், எங்குமே அன்புமயம். அல்லேலூயா, அதிசயமா புதுமையனாரா இயேசுவின் நடா வந்திக்கும் நடா இயேசுவின் நடா வந்திக்கும் நடா அதிசயமா புதுமையனாரா இயேசுவின் நடா வந்திக்கும் நடா இயேசுவின் நடா வந்திக்கும் நடா. நீங்களும் நானும் வாஞ்சிக்கிற நாடு ஒன்று, அது பரலோக நாடு. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. வரப்போவதையே நாடுகிறோம், தேடுகிறோம். ஆகவே நம்ம எல்லாருக்குள்ளும் ஒரே வழி இருக்க வேண்டும், ஒரே இருதயம் இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஆகவே தான் இயேசு ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திலே வர முடியாது. அல்லேலூயா,
ஹalleluya, ஹalleluya. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஈசுவா என்ற ஒரு பெயர் உண்டு. ஈசுவா, சரிங்களா? ஆமா, அதுதான் அவன் ஈசான்றான். அப்படியே உள்டாவன் மாத்திட்டான். ஸ்தோத்திரம். அந்த ஷுவா ஷுவா ஷுவான்னு 10 வரை சொல்லி பாருங்க, சிவான்னு வரும். யெஷுவா, ஆமா, எபிரேய வார்த்தையில இயேசுவுக்கு யெஷுவா என்ற பெயர். ஸ்தோத்திரம். தமிழ்ல பைபிள் மொழிபெயர்த்தவங்க என்ன செய்றாங்க? ஈ போட்டு ஏ போட்டு இயேசு போட்டாங்க. ஏசு அப்படி உச்சரிக்கவே முடியாத அளவுக்கு டிரான்ஸ்லேஷன் அது. ஆனா யெஷுவா ரட்சகர், தமது ஜனங்களை பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர் என்ற அர்த்தம். ஹalleluya, ஆமென், ஹalleluya, ஆமென். இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் கொண்டாட வேண்டியவர்களாக இருக்கிறோம். சிலுவையின் குறித்த உபதேசத்தை நாம் தேவ பலமாய் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். இருப்பீங்களா? ஹalleluya. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தை திருப்பி கொடுங்க. ஆதி அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், ஏன்னா எல்லாருக்கும் அம்மா சாப்பாடு ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பந்தயம் இருக்குது. எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சிடுறேன். வாசிங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார், நல்லா கவனிங்க, எத்தனை கூட்டத்தார்? திரளான கூட்டத்தார். எண்ண முடியல. ஒருவேளை ஏன்னா அன்னைக்கே 3000 பேர் சேர்த்துக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் 5000 பேரா இருக்கு. அப்போ திரளான விசுவாசிகளாகிய கூட்டத்தார். நம்முடைய கற்பனை இப்ப நமக்கு இருக்கிற கூட்டம் கம்மி தான். இன்னும் திரளான மக்கள் வர போகிறார்கள். விசுவாசிக்கிறீர்களா? ரட்சிக்கப்பட போகிறார்கள். ஆண்டவரால் தெரிஞ்சுக்கப்பட்ட அநேக ஆத்துமாக்கள் ஆயத்தமா இருக்குது. அவங்க என்ன வெளியே இருக்கிறாங்க, கொஞ்சம் உள்ள வரணும், அவ்வளவுதான். அல்லேலூயா. அப்ப வெளியே இருக்கிறவங்க நம்ம உள்ள கூப்பிடணும். நீங்களும் நானும் தான் அவங்கள கூப்பிடணும் உள்ள. அல்லேலூயா. அதுக்காக தான் கர்த்தர் நம்மளை உருவாக்கிட்டு வராரு, நம்மளை தயார் பண்ணிக்கிட்டு வராரு. அல்லேலூயா, ஆமென். திரளான கூட்டத்தார், ஒரே இருதயமும், விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தாருக்கு எத்தனை இருதயம் இருந்துச்சு? ஒரே இருதயம். இது ஆதி அப்போஸ்தலர் காலத்துல இருந்தது. இன்னைக்கு இருக்கா? சொல்லுங்க, இருக்கா? இல்ல. அப்ப இயேசு அங்க இருக்கிற இல்ல. நம்ம கொஞ்சமா இருந்தாலும் நமக்கு எல்லாருக்கும் ஒரே இருதயம் இருக்கு. விசுவாசிக்கிறேன். நமக்குள்ள எத்தனை இருதயம் இருக்கு? ஆமென். பல இருதயம் இல்ல, ஒரே இருதயத்தாரும் ஒரே மனம் உள்ளவர்களாய் இருந்தார். எத்தனை மனசு? ஒரே மனசு. யாருக்கு? ஆதி அப்போஸ்தலர், ஆமா, விசுவாசிகளுக்கு. அப்போ அவங்க எந்த அளவுக்கு உபதேசம் கொடுத்திருப்பாங்க, எந்த அளவுக்கு அவங்க உண்மை உள்ள விசுவாசிகளா இருந்தாங்க. அந்த நிலைமை இன்னைக்கு வரணுமா வேண்டாமா? அதனாலதான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், இரவு பகலும் கதறிட்டு இருக்கோம். கர்த்தாவே, ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் உண்டானது எழுப்புதல் எங்கள் தேசத்திலே வர வேண்டும் ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம், கதறி கொண்டிருக்கிறோம், அழுது கொண்டிருக்கிறோம், புலமை கொண்டிருக்கிறோம், ஏங்கி கொண்டிருக்கிறோம், தவித்து கொண்டிருக்கிறோம், கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நேரம் கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். நீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் ஒரு மனசு, அதுதான் ஒரு மனசு. ஆமென். அந்த ஒரு மனசு வரணும். வரும் வராதுன்னு சொல்லக்கூடாது, வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, வர்ற வரைக்கும் உங்களை விட போறது இல்ல. அல்லேலூயா, ஆமென். நம்ம மனசு, அந்த ஒரு மனசு வரணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, அதுக்காக உபவாசம் பண்ணுங்க, அதுக்காக கதறுங்க, அதுக்காக அழுங்க, அதுக்காக ஏங்குங்க. ஆமென். நம்ம எல்லாருக்கும் என்ன மனசு, எத்தனை மனசு வரணும்? அப்ப ஆதி விசுவாசனுடைய இருதயம் எப்படி இருந்துச்சு? ஒரே இருதயம் இருந்துச்சு, ஒரே இருந்தார்கள். இருந்ததுனால என்ன விளைவு வந்துச்சு பாத்தீங்களா? வாசிங்க. ஒருவனாகிலும் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. என்ன ஒரு எழுப்புதல் பாத்தீங்களா?
அல்லேலூயா. ஒருவனும் என்ன செய்யல, ஒன்றையும் தனக்குள்ளதென்று சொல்லவில்லை. தனக்குரியது என்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருக்கிறது. சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருக்கிறது. பொது உடைமை கொள்கைன்னு ஒண்ணு இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? உலகத்துல என்னதுங்க பொது உடைமை? அப்ப இப்போ இங்க இருந்து இருக்குது, இன்னும் கேரளாவிலையும் நிறைய இருக்குது பொது உடைமை கொள்கை. பேருக்கு தான் பொது உடைமை, ஆனா ஒவ்வொருத்தரும் சுயநலம் உள்ளவர்களாகத்தான் இருக்கிறதை பாருங்க. ஆனா ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் இருந்த விசுவாசிகள் சுயநலமாய் இருக்கவில்லை, செல்ஃபிஷாக இருக்கவில்லை. என்ன ஃபிஷ் சொல்லுங்க, என்ன ஃபிஷ்? செல்ஃபிஷ். ஸ்தோத்திரம். இதை அடிச்சு போட்டு தீச்சு வெயில்ல காய வைக்கணும் செல்ஃபிஷ. அல்லேலூயா. சிலுவையிலே அறையணும் அந்த செல்ஃபிஷ, சுயம் சாம்பல் ஆகணும் சிலுவையிலே. ஆகவே தான் சிலுவை தான் நமது தெய்வ பலம். ஆமென். அல்லேலூயா. கலாத்தியருக்கு 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் எழுதும் போது பவுல் என்ன எழுதுகிறார் பாருங்க. கிறிஸ்துவுடனே சிலுவையிலே அறையப்பட்டேன், பேய்த்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பேய்த்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யார் பிழைத்திருக்கிறார்? யாருக்குள்ளே பிழைத்திருக்கிறார்? நான் இங்கே இருக்கிறேன் சிலுவையிலே. நான் எங்க இருக்கிறேன்? சிலுவையிலே. நான் எங்க இருக்கிறேன்? இயேசு எங்க இருக்கிறார்? எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நிறைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்விலே இயேசு இன்னும் சிலுவையில தான் இருக்கிறாரு. இவங்க தான் படைச்சிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆனா வசனம் என்ன சொல்லுது? நீங்க சிலுவை போட்டு சிலுவைக்கு இயேசுவை இறக்குங்க, அவர் படைச்சிருக்கட்டும். அல்லேலூயா. அப்ப அவர் படைச்சிருக்கணும்னா நீங்க எங்க போனோம்? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நான் படைச்சிருக்கணும்னா இயேசு சிலுவையிலே போகணும். அப்போ இயேசு சிலுவையிலே போனதுனாலதான் என்னை பிழைக்க வச்சாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நான் சிலுவையிலே போய் இயேசுக்கு இறக்கி விட்டு அவரை பிழைக்க வைக்கணும். அதை கீழே சொல்றாரு, நான் இப்பொழுது பிழைத்திருக்கிறதோ, வாசிங்க, மாம்சத்திலே பிழைத்திருக்கிறதோ என்னிலே அன்பு கூர்ந்து. எல்லாரும் சொல்லுங்க, என்னிலே அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். இந்த கடைசி நாட்களிலே அன்பானவர்களே, கிறிஸ்துவின் உபதேசத்தை நாம் அறிந்து கொண்டோம், அப்போஸ்தலருடைய உபதேசத்தை நாம் அறிந்து கொண்டோம். பிசாசின் உபதேசம் ஒண்ணு இருக்குது, வாசிங்க பார்க்கலாம், முடிச்சிடலாம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 இருந்து அப்படி படிங்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் சொல்லுங்கபடி. நல்ல கவனிங்க, எச்சரிக்கையா இருக்கணும், விழிப்பா இருக்கணும். இந்த கடைசி நாட்களிலே நிறைய நம்மளை சுத்தணும். மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர்களுடைய மாயம், நடிப்பு. மாயம்னா என்ன? நடிப்பு. மாயத்தினாலே அநேகர் என்ன ஆவிங்க? வஞ்சிக்கிறதுன்னா என்ன? நம்பி மோசம் போக்குறது. உஷாரா இருக்கணும். ஆமா, இப்படி செய்யுங்க சார், அப்படி செய்யுங்க சார், இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, இவ்வளவு பண்ணுங்க, இவ்வளவு பண்ணுங்க, இவ்வளவு லாபம் கிடைக்கும், இவ்வளவு ஆகும், அப்படி ஆகும் அப்படின்னு நம்ம கிட்ட இருந்து பேசி கறந்து விட்டு ஓட்டுருவான். இன்னைக்கு நடக்குதா இல்லையா? எத்தனை ஃபங்க்ஷன் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, எத்தனை பேர் அப்படி ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் என்ன? வஞ்சிக்கிற ஆவிகள். அண்டர்லைன் பண்ணீங்க, என்ன உபதேசம்?
என்ன உபதேசம்? பிசாசுகளின், அப்ப பிசாசுகளும் உபதேசம் பண்ணோம். அது உட்கார வச்சு உபதேசம் பண்ணோம். நம்மள தேடி வந்து உபதேசம் பண்ணோம். நம்ம நம்பர் அவங்களுக்கு எப்படி தெரியுதோ தெரியாது. மணி அடிக்கும், சார் உங்க கூட கொஞ்ச நேரம் பேசலாமா? சார் போன வைக்க எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிடுது. அல்லேலூயா, அல்லேலூயா. யார் உருவத்திலையோ எப்படியோ வந்து நம்மளை ஏமாத்தி வஞ்சித்து ஆசை காட்டி மோசம் பண்ணுகிற உலகம், அது ஒரு ஆவி, அது பிசாசு. அதுவும் உபதேசம் பண்ணுது. சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுவும் சாமியார்கள் பேர்ல வந்து நிறைய உபதேசம் பண்ணுது. என்ன பண்ணுது சொல்லுங்க? யார் பேர்ல? யார் பேர்ல? சாமியை காட்டுறவா அப்படின்னு இந்த சாமி யாரு அப்படின்னு காட்டுறதுக்கு கூட்டின்னு போகுது. அதுக்கு பேர்ட்டா சாமி யாரு? இன்ன வரைக்கும் சாமியே யாருன்னு தெரியல. ஆனா அவருக்கு பேரு சாமி யாரு? சாமி யாரு? சாமி யாரு இல்லையா? கிறிஸ்தவங்களும் கூப்பிடுறாங்க, சாமியார். ஆமா, சில மதக்காரங்களும் கூப்பிடுறாங்க சாமி யாரு. இன்னைக்கு வரைக்கும் சாமி யாருன்னு தெரியல. சோத்திரம். ஆமா, சாமியை காட்டுறோம் வான்னு அந்த சாமியார் என்ன செய்றாரு? கூட்டின்னு போய் ஏமாத்துறது. பணத்துக்காக, உடல் ஆசைகளை தீர்த்துக் கொள்வதற்காக. பிசாசின் உபதேசம். நாம் ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்களாமா? வாசிங்க. நம்முடைய விசுவாசத்தை கெடுப்பாங்களாம், நம்முடைய நம்பிக்கை கெடுப்பாங்களாம், திசை திருப்புவாங்களாமா. அவங்க அண்டல இழுத்து கொள்றதுக்கு சில உபதேசங்களை சொல்லி நம்மளை இழுத்துப்பாங்களாமா. எச்சரிக்கையா இருக்கணும், ஜாகிரதையா இருக்கணும். அல்லேலூயா. இயேசு ஒருவரே நம்மை வழிகாட்டி நம்ம சத்தியத்துக்கு நடத்துகிற நல்ல மெய்ப்பனா இருந்து வழி நடத்துவார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்களாமா? எடுத்த உடனே அதான் சொல்லுவான். இந்த செக்ஸ் விஷயத்துல தான் பிசாசு உலகத்தையே ஏமாத்திட்டு இருக்கான், வஞ்சிச்சிட்டு இருக்கான், உலகத்தையே திசை திருப்பி கொண்டிருக்கிறான் இந்த விஷயத்துல தான். ஆக விசுவாசிகளாகிய நீங்கள், இயேசுவை நம்புகிறவர்களாகிய நீங்கள், இப்படிப்பட்ட மாயமான பொல்லாத வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு, அவருடைய உபதேசங்களுக்கு, பிசாசின் உபதேசத்துக்கு செவி கூடாமல் கிறிஸ்துவின் உபதேசத்திலே, அப்போஸ்தலரின் உபதேசத்திலே நிலைத்திருந்து கிறிஸ்துவின் ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். வாசிங்க 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வாசித்து முடிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18, 19, 20. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. கொண்டு நம் எல்லாரையும் தம்மோடு கூட ஒப்புரவாக்கி. நல்லா அண்டர்லைன் பண்ணிங்க, ரொம்ப முக்கியமான வசனம். சரிங்களா? போற அவசரத்துல எதையும் மறந்துடாதீங்க, எழுதிக்குங்க, மனப்பாடம் பண்ணிக்குங்க. நம்மை இயேசுவோடு ஒப்புரவாக்குவதற்கு என்ன ஊழியம்? என்ன ஊழியம்? கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியம் என்ன ஊழியம்? திரு பிரதர் வாங்க, சத்யா பிரதர் வாங்க. கைப்பிடிங்க. உங்க 2 பேருக்குள்ள எந்த சங்கடம் வந்துடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சண்டை போட்டுக்கிட கூடாது. உங்க 2 பேரும் மனசும் ஒரே மனசா இருக்கணும், விசுவாசமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், தேவராஜ்யத்தை கட்டி எழுப்பணும். இவங்க 2 பேரும் ஒப்புரவாக்கி வச்சுட்டேன். ஒப்புரவாகுதலும் ஊழியம். கருக தட்டு அதுக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த மாதிரி வெளியே இருக்கிறவங்களையும்
இயேசு கிறிஸ்துவையும் நீங்க ஒப்புரவாக்கணும். சரியா? உங்க சொந்தம், உங்க பந்தம், மாமா, மச்சான், அக்கா எல்லாருக்கும் போய் சொல்லுங்க, இயேசுவோடு ஒப்புரவாயிடுங்கன்னு. அல்லேலூயா. உங்களுக்காகத்தான் இயேசு சிலுவையில ரத்தம் சிந்திருக்கிறாரு. இயேசுவோடு ஒப்புரவாயிடுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நீங்கள் செய்ய வேணும். செய்வீங்களா? ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க, மத மாதம் வந்துட்டு சொல்லுவாங்க, சொல்லணும் போறாங்க, அவங்களுக்கு தெரியாது. இந்த புதிய உடன்படிக்கை ரத்தம் சொன்னார் இல்லையா, பாத்திரத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட புதிய உடன்படிக்கை ரத்தத்தினாலான உடன்படிக்கை. ஆமென். நம்மோடு இயேசு செய்து கொண்டார். நம் குடும்பத்தோடு செய்ய வேண்டாமா? நம்முடைய மாமா மச்சாக்கள் வீட்டுல செய்ய வேண்டாமா? அழிந்து போடும்படிய சொந்த பந்தங்களுக்கு செய்ய வேண்டாமா? அவர்களையும் நாம் இயேசுவோடு ஒப்புரவாக்க வேணுமா இல்லையா? அல்லேலூயா. இது நம்ம வந்து கடமையா இருக்குது. ஆமென். இயேசுவை போய் பற்றி சொல்லி, அவருடைய அன்பை சொல்லி, அவருடைய உயிர்த்தெழுதலை சொல்லி, அவருடைய வல்லமையை சொல்லி, அவருடைய இரக்கத்தை சொல்லி, அவருடைய சத்தியத்தை சொல்லி, நீங்கள் அவர்களையும் இயேசுவையும் ஒப்புரவாக்க வேண்டும். ஒப்புரவாக்குதலின் ஊழியம் சொல்லிட்டு சொல்றாரு கீழே, என்னவெனில் உலகத்துல எவ்வளவு பாவங்கள் இருக்கு. மக்கள் எப்படி எப்படிலாம் அழிகிறாங்க, அழிகிறாங்க, பாவத்துல மாண்டு கொண்டிருக்கிறாங்க. அதையெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யறது இல்லையா? எண்ணாமல், நினைக்காமல், பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, என்கிட்ட வந்தா நான் அவங்களை கழுவுவேன், சுத்தம் பண்ணுவேன், நான் ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அம்மா அல்லேலூயா. தேவனுடைய அன்பு பாத்தீங்களா? அவர்கள் வந்துட்டுமா உபதேசத்துக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன உபதேசம்? என்ன உபதேசம்? என்ன உபதேசம்? கிறிஸ்தவ உபதேசத்தை சிந்தித்தோம், அப்போஸ்தலர் உபதேசத்தை சிந்தித்தோம், மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணான ஆராதனை செயல்களை குறித்து சிந்தித்தோம். இப்பொழுது ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை சிந்தித்திருக்கோம். ஆமென். இது அப்போஸ்தலர்கள் நமக்கு எழுதி கொடுத்த மூல உபதேசம். இந்த உபதேசத்திலே நாம் நிலைத்திருந்தால் மெய்யாகவே நாம் இயேசுவுக்கு சீஷர்களாய் இருப்போம்.